ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான அட்மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான அட்மிஷன் 2024-25 செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபார்மு, அப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி, ரேடியோகிராஃபி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, கார்டியோ டெக்னாலஜி, பிஎஸ்சி நர்சிங், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்க, அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துவங்கியிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 21/6/2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் காஸ்ட் என்ன, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனு, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் 23/5/2024 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23/5/2024 மதியம் வந்து 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 21/6/2024 தான் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர், கவுன்சிலிங் டேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃபர்தராக இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா www.tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணலாம். வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய 21/6/2024 ஈவினிங் 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்பெஷல் கன்சிடரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். வைல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அட்மிஷனுக்கு வந்து இப்போ அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போவே வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கவுன்சிலிங் டைம்லேயோ இல்லை அட்மிஷன் டைம்லேயோ வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கன்சிடரேஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நேட்டிவ் வந்து யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம நேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தேவைப்படாது. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு நேட்டிவாக கொண்டு வெளியில் வந்து இப்போ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து பூர்வீகம் அப்படின்னு சொல்லி வந்து உரிமைக்கு வர முடியாது. ஸோ வந்து நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தீங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேவைப்பட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுடைய நேட்டிவ் டாக்குமெண்ட்டையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கான நேட்டிவ் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போதே உங்களுக்கான கம்யூனிட்டி டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த டைம்லேயும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் 6வதுலேருந்து 12வதுலேருந்து தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கீங்க, இல்லை வந்து தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் எடுத்துப்பாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சலுகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணுங்கள். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் வந்து படிச்சிருக்கீங்க, ஆனால் வந்து நீங்கள் வேறு மாநிலத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டேஷனு. இந்த ஏஜ் லிமிட்டேஷன் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து 17 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது அப் டு வந்து 31st December 2024 வரைக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். 15 days வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒரு 15 daysக்குள்ளே முன்ன பின்ன இருந்தது அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அது 17 years நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா +2 வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்டரி சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும். அந்த மேண்டேட்டரி சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜியும் வந்து படிச்சிருக்கலாம். ஸோ படிச்சிருக்கவங்க வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபார்ம், பிஎல்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து மார்க் இருக்கணும்.
எல்லா கம்யூனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 40% தான். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி பீப்புள்ஸ் வந்து 45%, அதர் கம்யூனிட்டி வந்து 40% வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து மார்க் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஹையர் செகண்டரி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மார்க்குள்ளே வரீங்க, இந்த பர்சன்டேஜுக்கு மேலே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். +2 முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிக்கல, ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் வேறு ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கீழே இருக்கும். அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து பே பண்ணிவிட்டு அந்த பே ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள். கவுன்சிலிங் டைமில் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லை வந்து அட்மிஷன் டைமில் வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து எதுவும் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்களா, அட்டாச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது தனியாக வந்து ஒரு வீடியோவை வந்து போடுறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கும், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றது ஓவரால் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 12th எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க இல்லையா, ஸோ அதுக்கான மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது உங்களுக்கு டிசி வந்து வச்சுக்கோங்க, நேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே கம்யூனிட்டி டாக்குமெண்ட் வந்து தேவைப்படும். அட்மிஷன் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ என்ன நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்களோ அதுக்கான ப்ராப்பர் அத்தாரிட்டி கிட்ட வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சதுக்கான ப்ரூஃப் வந்து வாங்கி வைக்கணும். தமிழ்நாட்டில் தான் படிச்சீங்க அப்படின்றதுக்கு. இன்கேஸ் 6th 12th வரைக்கும் வந்து நீங்கள் வேறு ஸ்கூலில் வந்து ஸ்பில் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது 2 ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டாக்குமெண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது முதல் பட்டதாரிக்கான சான்றிதழ். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் முதல் பட்டதாரி அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதர் உங்களுக்கான கம்யூனிட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கும். மறக்காம அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டீட்டெயிலாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழங்குடியினரை வந்து சேர்ந்தவங்களா இருக்கீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து நீங்கள் கம்யூனிட்டி கோட்டாவில் இல்லை கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அதுக்குனால நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான கம்யூனிட்டி டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுக்கான கம்யூனிட்டி டாக்குமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதிரி அட்டாச் பண்ணணும். ஸோ இல்லீகலாக வந்து உங்களுக்கான அந்த கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்க்கு அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக வந்து வேற யாரோடையதோ இல்லை வந்து வேற வந்து போலியான டாக்குமெண்ட்ஸோ வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சேர்த்து அட்டாச் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாநிலத்திலிருந்து வாங்கப்பட்ட அந்த கம்யூனிட்டி டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண முடியாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து ஒன்ஸ் அப்படியே வந்து சொல்லிடுறேன். ஸோ கவுன்சிலிங் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது 250 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது இது ரீஃபண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுவுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆன் த டே வந்து கவுன்சிலிங் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது கொடுக்கணும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான படிப்பு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிப்போர்ட்டிங் அப்படின்றது உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றது. ஸோ வந்து அதுக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலேஜ்ல போயிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வச்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். எந்த காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜ்ல தான் போய் நீங்க ஜாயின் பண்ண முடியும். வேற காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண முடியாது. என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கானது. ரிசர்வேஷனில் வந்து பொது பிரிவில் வந்து 31% இருக்கும். பேக்வர்ட் கிளாஸில் வந்து 30% இருக்கு. மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு வந்து 20% இருக்கு. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து 18% இருக்கு. பழங்குடியினருக்கு வந்து 1% இருக்கு. இது வந்து உங்களுக்கான ரிசர்வேஷனுக்கானது. ஸோ வந்து எந்த கம்யூனிட்டி கீழே வரீங்களோ அதுக்கான ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணல அப்படின்னா நீங்கள் எந்த ரிசர்வேஷன் கீழும் வர மாட்டீங்க. ஜென்ரல் கேட்டகரி கீழே வந்துருவீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கான கம்யூனிட்டி டாக்குமெண்ட் மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் வந்து கவர்மெண்ட்ல அவைலபிள் இருக்கு இல்ல அப்படின்ற டீட்டெயிலுமே இதுல இருக்கு. இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா வந்து சொல்றேன். அதே மாதிரி என்னென்ன காலேஜ் இருக்கு, எங்கெங்க இருக்கு காலேஜ், என்னென்ன கோர்ஸ் வந்து எங்கெங்க அவைலபிளா இருக்கு அப்படின்றதும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.
அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிகிரி கோர்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி டூரேஷன் ஆஃப் இயர் இருக்குது. பிஃபார்முக்கு வந்து 4 இயரும், பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து 4 அகாடமிக் இயர் 8 செமஸ்டர் வந்து நீங்கள் அட்டாட் பண்ணுவீங்க. பர் இயருக்கு 2 செமஸ்டரு. அடுத்தது வந்து ஃபிசியோதெரபிக்கு வந்து 8 செமஸ்டர் இருக்கும், 4 இயர் வந்து அகாடமிக் இயர் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. இதோட டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸில் கீழே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து புரியல, இது வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு கோர்ஸும் அதுக்கான இயர் டூரேஷன் மட்டும்தான். என்னென்ன கோர்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குது, எவ்வளோ நாள் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ண மாதிரி இருக்கும், எவ்வளோ வந்து அகாடமிக் இயர் இருக்குது, எத்தனை செமஸ்டர் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் வந்து இருக்குது. இதோட வந்து நான் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் பர் இயருக்கு வந்து 3000 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். இதே வந்து நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபார்முக்கு வந்து 43,000, பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து 45,000, அது மட்டும் ஃபிசியோதெரபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33,000, பிஓடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33,000 வந்து ஃபீஸ் இருக்கும். இது வந்து பர் இயருக்கான ஃபீஸு. இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் மேபி டிஃபர் ஆகும். உங்களுடைய ஹாஸ்டலு, ஃபுட்டு, அகாமடேஷனு, அப்புறம் வந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பொறுத்து வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். பட் வந்து உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட் தான் இது. கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் அந்த 3000 ருபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயிலு. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொல்கிற டேட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருங்க. எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா நெட் சென்டரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன் போட போங்க. எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் பார்த்து வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிற டேட்டில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற அலாட்மெண்ட் ஆர்டர் வச்சு காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான எல்லா டீடைல்ஸுமே வந்து கிடைக்கும். வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.